How to befriend the Holy Spirit. Holy Spirit is a person. இப்போ உங்களை யார்கிட்ட நான் பேசுகிறேனோ அதே மாதிரி ஹோலி ஸ்பிரிட்டை பேச முடியும். எங்கள் ஸ்டாஃப்கிட்ட, எங்கள் இன்ஜினியர்கிட்ட நான் எப்படி பேசுகிறேனோ சேம் வே ஐ டாக் டு த ஹோலி ஸ்பிரிட். வாட் இஸ் த ரோல் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட்? இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் போகிறது நல்லது அப்படின்னார். சீசரெல்லாம் அது எப்படிங்க நீங்கள் எங்கள் பாஸ் போகிறது நல்லதுன்னு எப்படி சொல்கிறீங்க அப்படின்னாரு. நல்லது தான், ஆனால் நான் போய் இன்னொருத்தர் அனுப்புவேன், அவர் உங்களை பாதுகாத்து கொள்வார். ஏன் நல்லதுன்னு சொன்னாங்க? இயேசு கிறிஸ்து ஃபிசிக்கலாக இருக்கும்போது ஒருத்தர் பேசினார்னா அடுத்தவர் காத்திருக்கணும். அவர் ஜுடேயாவில் இருந்தால் எருசலேமில் இருக்க ஒருத்தர் பேச முடியாது. எப்போ எருசலேமுக்கு வராரோ, எப்போ அப்பாயின்மெண்ட் கிடைக்குதோ அப்போ தான் பார்க்க முடியும். நான் போகிறது நல்லது, ஏன்னா அட் ஒன் டைம் ஐ கேன் மினிஸ்டர் அண்ட் டாக் டு ஒன் பர்சன், பட் ஐ ஆம் சென்டிங் Parakletos, one who is alongside with you to help you in your infirmities. Parakletos அனுப்புகிறேன். பரிசுத்தாவியானவருக்கு இன்னொரு கிரீக் டேம் கம்ஃபர்டர். The word comforter consists of two words, fortis. Con என்றால் with, fortis fortress, கோட்டை. நமக்கு சுற்றி ஆவியானவர் ஒரு கோட்டை போல் இருக்கார். கம்ஃபர்டர், ஆறுதல் அளிப்பவர், அவர் ஒரு கம்ஃபர்டர். ஆவியானவர் நீங்கள் நண்பராக கொண்டீங்கன்னா என்ன நடக்கும்னா சொல்லுவார் யாருக்கு என்ன நோய். Now your camera catches Victor Gyanraj, but I am seeing the Holy Spirit with me, and the Holy Spirit only tells what is the condition, thyroid, hyperactivity, எல்லாம் சொல்கிறது மந்திரம் படிச்சிருக்கார்ல ஆவியானவர் சொல்கிறார். ஆவியானவர் சொல்கிறத கிளியராக கேட்கக்கூடிய காதுகள் தான் ஆண்டவர் கொடுத்துருக்கார் எனக்கு. இப்போ நமக்கு ஒரு சிநேகிதர் இருந்தார்னா அவருக்கு என்ன பிரியோன்னு தெரிஞ்சு அதை நம்ம வாங்கி கொண்டிருப்போம். அதே மாதிரி ஆவியானவருக்கு என்ன பிரியம்ன்ட்டு நான் வேறு யார்ட்டையும் கேட்கல, அவர்கிட்டே கேட்டேன், உங்களுக்கு என்ன பிரியான்னு. அவர் சொன்னதை உங்களுக்கு சொல்கிறேன், அவருக்கு என்ன பிரியான்னு. அவருடைய ஃபஸ்ட்டு ரோல் ஜான் 16:15, பிதாவினுடையவைகள் யாவும் என்னுடையவைகள், அதனாலே அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன். பிதாவினுடையது என்னது? பரலோகம். பிதாவினுடையது எல்லாம் ஆவியானவர் என் மூலமாக எடுத்து உங்களுக்கு சொல்லுவார். அப்போ எவ்ரி ரெவலேஷன், எவ்ரி சீக்ரெட், எவ்ரிதிங் தட் ஐ டெல் இஸ் ஸ்ட்ரெயிட் ஃப்ரம் த ஹோலி ஸ்பிரிட். இயேசு சொல்கிறாரு, பரலோகத்தில் இருக்கிற எல்லாம் பிதாவினுடையவைகள், அதெல்லாம் எனக்கு சொந்தம். அதெல்லாம் ஆவியானவர் எடுத்து நீங்கள் கேட்க கேட்க உங்களுக்கு கொடுப்பார். அப்போ கொடுத்துட்டா அங்கே காலி ஆயிரும்னு நினைக்காதுங்க. கொடுக்க கொடுக்க காலியாக காலியாக டூப்ளிகேட் ஆயிரும், அங்கே நிறைஞ்சிரும். உலகத்தில் உள்ள எல்லா கொள்ளையர்களும் பரலோகத்துக்கு போய் லெஃப்ட் அண்ட் ரைட் கொள்ளையடித்தாலும் கொள்ளையடித்த சுவடே தெரியாது. எவ்ரிதிங் வில் கம் பேக். பாடிலி ஆர்கன்ஸ் எக்கச்சக்கமாக, ஹார்ட்டு, லங்ஸ் இதெல்லாம் இருக்குது. அப்போது நான் கேட்டேன், இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டா குறைஞ்சி போயிருமே, வர வர எல்லாம் போயிருமே. அது ஒரு ஹார்ட் போன உடனே அடுத்த ஹார்ட் அங்கே வந்துடும். அப்படி இதெல்லாம் சீக்ரெட்ஸ் ஆஃப் ஹேவன். நம்ம வானகேன் ரட்சிக்கப்பட்டிருக்கோம். வசனம் என்ன சொல்லுது? பிதாவுக்குரியதெல்லாம் என்னுடையது என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். என்னுடையதையெல்லாம் எடுத்து ஆவியானவர் உங்களுக்கு கொடுப்பாருங்கிறாரு. என்றாலும் நம்ம ஏழைகளாகவே இருக்கிறோம். யோவான் 16:7, நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். இப்போ நான் பரலோகத்தில் இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து உங்களுக்கு கொடுக்க முடியாது. பரலோகத்தில் இருக்கிறத கிள்ளித்தான் கொடுக்க முடியும். உனக்கு கால் நொண்டியா
சரி, பரலோகத்திலேருந்து இந்த நொண்டிக்கு பதிலாக நல்ல கால் கொடுக்குறேன், அதுதான் கொடுக்க முடியும். ஆனால் நான் கிள்ளி கொடுக்கிறத இன்னொருத்தர் அனுப்ப போகிறேன், அவர் உங்களுக்கு அள்ளி கொடுப்பார், அள்ளி கொடுப்பார். அதான் ஆவியானவர். பிடிச்சிக்கினேன், இவர் அள்ளி கொடுக்கிறவர், சும்மா விடக்கூடாது, அள்ளி அள்ளி கொடுங்க. Jesus Christ was limited by space, time and his bodily structure, whereas Holy Spirit is not limited by space, time and structure. He is universal, omniscient, omnipresent, omnipotent. சர்வ வல்லவர், சர்வ வியாபகர், சர்வ ஞானம் உள்ளவர் ஹோலி ஸ்பிரிட். அதனால் அவர் நமக்கு ஃப்ரெண்டாக இருந்தால், நான் கேட்டேன் ஹோலி ஸ்பிரிட்டை, நீங்கள் என்னை விசிட் பண்ணிட்டு போவீங்களா, எப்போது ஒரு வாரத்துக்கு ஒருக்க வந்துட்டு போவீங்களாண்ணே? வாரத்துக்குலாம் வந்து போக முடியாது, நான் உங்கள் வீட்லேயே இருக்க முடியுமானா என் பேரை ரேஷன் கார்டில் சேர்த்துக்கோ. ஏன் சொன்னார்னா, ரேஷன் கார்டில் சேர்த்து அவருக்கு ரேஷன் வாங்குறதுக்கா? இல்லை, ரேஷன் கார்டில் பேர் இருக்கவங்க தான் அந்த வீட்டில் இருக்காங்கன்னு அர்த்தம். அதனால் அவர் சொன்னார், பாருங்கள், இந்த உலகத்திலேயே பெரிய அற்புதம், வேதத்தில் எழுதப்பட்ட அற்புதம் என்ன? உங்களுக்கு சொல்கிறதெல்லாம் நீங்கள் எழுந்து சொல்ல வேண்டாம், மனசுலே சொல்லிக்கங்க. நான் கொஞ்சம் நேரம் யோசிப்பேன், சூரியனை யோசுவா நிறுத்தினது அதுதான் பெரிய அற்புதம்னு சொல்லு அப்படின்னாரு. நான் சொன்னேன், சூரியன் நின்றது. நோ 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 அப்படின்னாரு. நீங்கள் நினச்சி வச்சுருக்கீங்களா? யார் பாஸ் பண்ணான்னு பார்க்கலாம். உலகத்திலே பெரிய அற்புதம் இமாக்குலேட் கன்செப்ஷன், கன்னி வயிற்றில் இயேசு பிறந்தது. மேத்யூஸ் காஸ்பல் சாப்டர் 1 verse 18. இயேசு கிறிஸ்துவினுடைய ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதி ஆனாள் என்று காணப்பட்டது. பாருங்க, இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை ஒட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கு யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியாள் கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. அவர் தூய ஆவியால் கருவுற்றார். அதாவது ஒரு சைல்டு பிறக்கிறதுல 22 autosomes and 1 chromosome, 6 chromosome. For the husband also 22 autosomes and 1 chromosome. அதில் வந்து லேடிக்கு வந்து XX, மென்னுக்கு வந்து XY. If X of female and X of male fertilize together, girl baby will be born. If the X chromosome of the female and the Y chromosome of the male joins, male child will be born. This is gynecology. Okay. ஆனால் மரியாளுக்கு கன்செப்ஷனில் என்ன நடந்ததுங்கிறத ஆவியானவர் எனக்கு விளக்கினார். 22 autosomes and 1 6 chromosome X, and Holy Spirit converted the book of destiny into Y chromosome and planted in the womb of Mary. புரியுதா? அப்போ இமாக்குலேட் கன்செப்ஷனில் டோட்டல் குரோமோசோம்ஸ் எத்தனைன்னா 23 + 1. மற்றவங்களுக்கு குழந்தை பிறக்கிறது 46. ஆனால் ஜீசஸுக்கு 23 + 1 Y chromosome. Y chromosome was, Holy Spirit told me, the book of destiny was converted into the Y chromosome and implanted. That is what the word of God says. The word became flesh. What word? The word of destiny became flesh. In other words, scientifically telling, the word, the book of destiny became the Y6 chromosome. அப்படின்னா அப்போ தான் புரிஞ்சுது. அதுதான் வேர்ட் பிகேம் ஃப்ளஷ், வார்த்தை மாம்சமானது. இதுதான் பெரிய மிரக்கல். நான் சொன்னேன், இது என்ன பெரிய மிரக்கல் அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், கொலோசியர் 2:9 தெய்வத்துவத்தின் பரிபூரணமெல்லாம்
சரீர பிரகாரமாக இயேசுவில் இருந்தது. அப்படின்னா இங்கிலீஷில் என்னென்னா, the fullness of Godhead was bodily present in Jesus. இயேசு கிறிஸ்துவுக்கு எவ்வளோ தெய்வீக தன்மை இருந்தது. அவர் என்ன செய்தார்? அந்த தெய்வீக தன்மையெல்லாம் எடுத்துட்டார். எடுத்துட்டு அடிமையின் ரூபம் எடுத்து தன்னை வெறுமையாக்கி ஒன்றுமில்லாமல் ஆக்கி மனிதனாக வந்தார். ஆனால் பரிசுத்தாவியானவர் மனிதனாக வந்த இயேசுவிலே தெய்வீகத்தின் பரிபூரணத்தெல்லாம் வச்சிட்டார். கோரல் ட்ரா, ஃபோட்டோஷாப்பெல்லாம் கரப்பாம்பூச்சி படித்தாலும் படிக்குமே தவிர மனிதன் தெய்வத்துவத்தின் பரிபூரணத்தை அறிய முடியாது. அந்த பரிபூரணத்தெல்லாம் இயேசுவில் வச்சார். ஆனால் இயேசு அந்த தெய்வத்துவத்தின் பரிபூரணத்தில் 1% கூட யூஸ் பண்ணல. அவர் மனிதனாக நமக்கு மாதிரியாக இருக்கும் பொருட்டு அந்த தெய்வீக தன்மையை பயன்படுத்தாமல் விசுவாசத்தில் எல்லாவற்றையும் சாதித்தார். அதனால தான் நான் செய்த காரியத்தை நீங்கள் செய்வீங்க, மேலானதை செய்வீங்கன்னு அவர் சொன்னார். அட்ரினலின் கிளாண்டு சுரப்பி ஒரு மனித உடலுக்கு எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் ஆவியின் மனிதனுக்கு விசுவாசம். விசுவாசம், அபரிமிதமான விசுவாசம். எல்லாத்தையும் சாதிக்கலாம், எல்லா பிரச்சனையும் மேற்கொள்ளலாம். ஆனால் எப்படி மேற்கொள்கிறதுன்னு மக்களுக்கு தெரியல. காரணம், கற்பனை வளம் இல்லை. எனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் மேற்கொண்டுருவேன். ஏன்னா அவ்வளோ கற்பனை வளம். கற்பனை வளம் கொடுத்தது யார்? ஆவியானவர். சரி, அதுக்கப்புறம் இந்த ஆவியானவர் நம்ம ஜெபம் பண்ணுறோம், லாங்குவேஜில் ஜெபம் பண்ணுறோம். இங்கிலீஷ்லேயோ தமிழ்லேயோ ஜெபிக்கும்போது நம்ம கேட்குறதெல்லாம் அபத்தம். எதெல்லாம் நமக்கு அர்ஜெண்ட்டாக தேவையில்லையோ அதைத்தான் கேட்போம். 5 ஸ்டார் ஹோட்டலில் போய், ஏவா தோசை என்ன விலை, மசாலா தோசை, சட்னி என்ன விலை, சட்னி விலை கிடையாது சார், ஃப்ரீயாக தருவோம், அப்போ கொஞ்சம் கட்டி தரீங்களா அப்படின்னு கேட்குற மாதிரி தான் நம்ம கேட்குறோம் ஆண்டவர்கிட்ட. அவர் எவ்வளவு பெரியவர்னு தெரிஞ்சால் மரித்தோரை உயிரோடு எழுப்பதை கேட்போம். அவர் என்ன சொல்லியிருக்காரு? வியாதியஸ்தர்களை சொத்தப்படுத்துங்கள், குஷ்டரோகிகளை சுகமாக்குங்கள், மரித்தோரை எழுப்புங்கள். எல்லாம் ஒரே கேட்டகரியில் சொல்லியிருக்காரு. எல்லாம் ஒரே தளம்தான். இது ஏ, அது போஸ்ட் கிராஜுவேட், அது போஸ்ட் பிஹெச்டின்னு கிடையாது. எல்லாம் எல்கேஜி தான். இது நமக்கு தெரிஞ்சால் இதுக்குள்ளே எத்தனையோ பேரை எழுப்பியிருப்பேன். மரித்தோரை நீங்கள் எழுப்ப முடியுமா இல்லையா? யார் சொல்லியிருக்கா எழுப்ப முடியும்னு? யார் சொல்லியிருக்கா? எங்கள் அப்பா சொல்லியிருக்கார். எனக்கு சொன்ன என்ன நடக்கும்னு, இந்த செப்டம்பர் 23 பற்றி நான் பேசினேன், வேறு என்ன நடக்க போகுது அப்படின்னு. அவர் சொன்னார், அக்டோபர் 13 ஒரு பெரிய ஆபத்து இருக்குது அப்படின்னு. அக்டோபர் 13 எந்த அக்டோபர்? 2017 அக்டோபர். அது எங்கே எழுதியிருக்கு? வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் எழுதியிருக்கு. நான் 13 எழுதியிருக்கு. அக்டோபர் 13 என்ன நடக்கும்னு அப்படின்னு வேற சொன்னார். Can you read that, doctor? அத்தி மரமானது பெரும் காற்றினால் அசைக்கப்படும் போது அதன் காய்கள் உதிர்கிறது போல வானத்தின் நட்சத்திரங்களும் பூமியிலே விழுந்தது. மீட்டியோரைட்ஸ், நட்சத்திரங்கள் விழாது. நட்சத்திரம் விழுந்தா உலகம் தாங்காது. இங்கே நட்சத்திரங்கள்னு சொன்னது மீட்டியோரைட்ஸ், விண்கற்கள், வானத்திலிருந்து விழும் கற்கள். Meteorite strikes are going to happen after October 13 as it is recorded in the Word of God. பாருங்க, நம்ம நிறைய பேர் பணம் பணம் பணம்னு கேட்குறாங்க. ஆண்டவர் சொன்னார், மாடி மேலே மாடி கட்டி கோடி கோடியாய் சேர்க்கும் சீமானே கோமானே வருகிறார் வருகிறார், என் நேசர் வருகிறார். தங்கமெல்லாம் மங்கி போகும், வீடெல்லாம் மட்டமாகும். நேசர் வருகிறார் வருகிறார். அப்போஸ்தலனான பவுல் சொல்கிறான், பெரிய கூட்டத்தில் சொல்கிறான், உங்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் நவமான பாசை பேசுகிறேன் அப்படின்னு சொன்னான். உடனே நான் கேட்டேன், நேரில் போயிருக்கும்போது, பவுலே நீ என்ன
ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்தியா, இன்வெஸ்டிகேட் பண்ணியா, ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு நீங்கள் எவ்வளோ பேசுகிறீங்க நவமான பாஷை அப்படின்னு எல்லாருக்கும் எடுத்து, இவங்கெல்லாம் அரை மணி நேரம் தான் பேசுகிறாங்க, நான் 2 மணி நேரம் பேசுகிறேன்னு சொன்னியா, அது ஏன் அப்படி சொன்னேன்? போலிங் எடுக்காமல் எப்படி பவுல் உங்கள் எல்லாரிலும்னு சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டேன். அவன் சொன்னான், நவமான பாஷை பேசுகிறவர்கள் சாதிக்கிற காரியத்தை நான் சாதிக்கிறேன், நவமான பாஷை பேசாததினால் நான் சாதிக்கும் அந்த காரியத்தை அவர்கள் எவரும் எனக்கு தெரிந்தவர்கள் சாதிக்கவில்லை அப்படின்னாரு. பிடிச்சிக்கிட்டேன். அப்போ நவமான பாஷை பேசுகிறேன். நவமான பாஷையில் பலவிதமான நவமான பாஷை இருக்கு. நான் பேசிகிட்டே இருக்கேன். ட்ராவல் பண்ணும்போது சார் கூப்பிட்டீங்களா, கூப்பிட்ட மாதிரி தான் இருக்கும், என்னன்னு கேட்காது அடுத்த தடவை, சரியா? சல்லிபிரிப்பி ஆசுரைக்கரை பைத்தியம் போல் இருக்குது. என்ன நடந்தது தெரியுமா? சில வேளைகள் என் பக்கத்தில் உட்காந்துருக்கேன், இந்த பைத்தியம் பக்கத்தில் உட்காரது, நம்ம வேறு எங்கேயா போகலான்னு சீட்டை தேடிட்டு போயிட்டான். நம்ம காலை வச்சு லக்கேஜை வச்சுட்டு கம்ஃபர்டபுளாக உட்கார முடியுது. நவமான பாஷை கோயிலில் மாத்திரம் பேசக்கூடாது, எப்பவும் பேசிக்கிட்டே இருக்கு. சும்மா இருக்கும் போதெல்லாம் பேசிக்கிட்டே இருக்கு. என்ன சொன்னீங்க என்ன சொன்னீங்கன்னு யாரையும் கேட்காதுங்கன்னு சொல்லியிருக்கேன். நவமான பாஷை. நவமான பாஷையில் ஓரல் ராபர்ட்ஸ் யூனிவர்சிட்டியில் டாக்டர் கார்ல் பீட்டர்சன்கிறவர் நவமான பாஷையை ரிசர்ச் பண்ணார். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் நவமான பாஷை பேசும்போது என்டார்ஃபின் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட், என்டார்ஃபின். அடுத்தது என்கிஃபலான்ஸ், ENKEPHELONS, என்கிஃபலான்ஸ். இது ரெண்டும் செக்ரீட் ஆகுது. என்னை டாக்டர் சொன்னார், தினம் ஒரு அரை மணி நேரம் நடன்னார். நான் அரை மணி நேரம் நடக்கிறதுக்கு பதிலாக அரை மணி நேரம் நவமான பாஷையில் பேசுகிறேன். இந்த என்கிஃபலான்ஸ் அண்ட் என்டார்ஃபின்ஸ் என்ற 2 கெமிக்கல் நவமான பாஷை பேசினா தான் செக்ரீட் ஆகும், அல்லது எக்ஸசைஸ் செய்தால் செக்ரீட் ஆகும், ஜிம்முக்கு போனால் செக்ரீட் ஆகும். ஆனால் இதை நீங்கள் நவமான பாஷை பேசினாலே செக்ரீட் ஆகுது. அதனால் நமக்கு ஒரு தெம்பு வருது, ஒரு சக்தி வருது. இது ஓரல் ராபர்ட்ஸ் யூனிவர்சிட்டியில் ப்ரூவ்ட் அண்ட் பப்ளிஷ்ட் thesis, accepted thesis, published in several magazines. இது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுத்தது. நவமான பாஷையில் 2 இருக்குது. ஒன்று ஸ்பீக்கிங் இன் டங்ஸ் ஃப்ரம் எர்த் டு ஹெவன். அனதர் இஸ் த டங்ஸ், ஸ்பீக்கிங் இன் டங்ஸ் கம்ஸ் ஃப்ரம் ஹெவன் டு எர்த். கிளாசோலோலியா, கிளாசலோலியா, கிரேக்கத்தில் கிளாசலோலியான்னா நவமான பாஷை பேசுகிறது. அதில் என்னன்னு சொன்னால், இந்த பாஷை பேசுகிறது நம்ம டைரெக்டாக பரலோகத்துக்கு போகுது. He who speaks in tongues speaks secrets to God. ரைட். இந்த என்டார்ஃபினும் என்கிஃபலான்ஸும் 200 times more powerful than morphine. This I am not telling. This is Dr. கார்ல் பீட்டர்சன். அவர் MD, மாஸ்டர் ஆஃப் டிவினிட்டி, அவர் சொல்லியிருக்கிறாரு. இப்போ மனிதனுடைய ஆவி மனிதனை பற்றி தெரியும், தேவனுடைய ஆவிக்கு தேவனை பற்றி தெரியும். 2 ஆவியும் ஒன்றா சேர்ந்தா, he who is united with God's spirit is of one spirit. தேவனுடைய ஆவியோடு இணைந்தால் நமக்கு நம்மளை பற்றியும் தெரியும், தேவனுடைய ஆழங்களும் தெரியும். அப்போ நம்மளோட யார் பெரியவங்க சொல்லுங்கள்? நம்ம தான் பெரியவங்க. The spirit of him that raised Jesus from the grave is the same spirit that dwells in you, the same spirit that will quicken your mortal bodies. ரோமர் 8:11. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். சாவுக்கேதுவான சரீரங்களை உயிர்ப்பிப்பார்னா, ஆஸ்பத்திரியில் போயிடும், இன்னும் 2 மணி நேரத்தில் போயிடுவார் அப்படிங்கிற நேரத்தில் உயிர்ப்பிக்க மாட்டார். நீங்கள் செத்து உங்கள் ஆவி போய் அடக்கம் பண்ண பிறகு வருகையின் நாளில் உயிர்ப்பிப்பார் அப்படின்னு தான் எல்லாரும் சொல்லியிருக்காங்க. ஆவியானவர் சொன்னார், நீ ரொம்ப டேஞ்சரஸாக இருக்கும்போது ஆவியானவரை கூப்பிடு
ஐசியில் இருக்கும்போது கூப்பிடு, நீ வெளியே போயிடுவ அப்படின்னார். The Spirit of God that raised Jesus from the grave. இயேசு கிறிஸ்து ஹார்ட் நின்று ரத்தம் உறைஞ்சி சரீரம் கரெக்ட் ஆகலை என்றாலும் உயிர் போய் கல்லறையில் இருக்கிறார். ஒருவனும் ஒரு காலும் வைக்காத கல்லறை. ஏன்னா இதுக்கு முந்தி 2 பேரை வச்சுருந்தாங்கன்னா உயிரோடு எழுந்தது 2 பேரில் ஒருத்தர் தான், இயேசு இல்லைன்றுவாங்க. அதனால தான் ஒருவனும் ஒரு காலும் வைக்காத கல்லறையில் எழுந்ததாக இருந்தால் இயேசு தான் இருக்கணும். சரியா? அப்படி வச்சா அப்போ அந்த செத்து 72 மணி நேரமான இயேசுவை ஆவியானவர் எழுப்பினார் என்றால், அந்த ஆவியானவர் அவர் எழுப்புறதுக்கு முந்தையே இயேசு கிறிஸ்துட்ட இருந்தாரா இல்லையா? மரித்து 4 நாள் ஆன லாசருவே வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஏதோ ஒரு ரூமில் இருந்து வெளியே வர மாதிரி வெளியே வந்தான், வெளியே வர வச்சிருந்தார். அது யார்? இவர் லாசருவே வெளியே வான்னு சொன்னார். ஆவியானவர் அவனுக்கு உயிர் கொடுத்தாரு, அவன் வெளியே வந்தான். அவர் லாசருவுக்கு உயிர் கொடுத்தவர், இவர் செத்து போனோடனே ஆவியானவரே நேராக போய் உயிர் கொடுக்காரு. 1 Corinthians chapter 6 verse 17. அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாயிருக்கிறான். He who is united with God's spirit is of one spirit. பாருங்க, நம்ம களிமண்ணு, அவர் தேவன். அந்த அவர் ஸ்பிரிட்டு நம்ம ஸ்பிரிட்டு ரெண்டும் ஒன்றாயிடுச்சுன்னா நமக்கு தெரியும். அவருக்கு தேவனுடைய ஆழங்கள் தெரியும், நமக்கு நம்ம பற்றி தெரியும், அப்போ எல்லாம் தெரியும். அவர் ஆவியோடு நம்ம ஆவி இணைந்தால் அந்த அனுபவம் எனக்கு வருது. 4 நாள் பட்னியாக கடந்துட்டு ஃபாஸ்டிங் இருந்துட்டு 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் மனம் போல் சாப்பிட்டா எவ்வளோ சந்தோஷமாக இருக்குமோ அதை விட சந்தோஷமாக பைபிள் எடுத்தால் எனக்கு இருக்குது. பைபிள் எடுத்தோடனே ஐயோ என்ன சந்தோஷம். கோயிலுக்கு வரணுன்னா இன்றைக்கி வெள்ளிக்கிழமை தானே, நாளைக்கு சனியை கடக்கணும், அதுக்கப்புறம் தான் கோயிலுக்கு வர முடியும். ஏக்கமாக இருக்குது. அதுக்கப்புறம் 2 Timothy 3:16 வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. இதை எழுதினது யார்? ஹோலி ஸ்பிரிட். 40 பேர் ரைட்டர்ஸ் எழுதுகிறாங்க, 40 எழுத்தாளர்கள் வேதத்தை எழுதினார்கள். அவ எப்படி ஹோலி ஸ்பிரிட் எழுதுறீங்க அப்படின்னு நான் கேட்டேன். ஹோலி ஸ்பிரிட் எழுதுனா எப்படி சொல்ல முடியும்? நீ புக் எழுதும்போது 5 பால் பாயிண்ட் பென்னு வச்சுருப்பேன். ஏன்னா நான் எழுதுகிற வேகத்தில் அந்த பால் பாயிண்ட் எழுதாமல் போயிடும், தூக்கி போட்டு அடுத்த பால் பாயிண்ட். அதை மாதிரி அப்போஸ்தலனாகிய பவுல், தீமோத்தேயு, யோவான், லூக்கா இந்த பேனாக்களை வச்சு ஆவியானவர் தான் கருத்தை எழுதியிருக்கார் அவங்க லாங்குவேஜில். ஓகே, he used 40 pens to write this book. and இந்த புக்கை படித்த அவர் புக்கு ஒரு ஆத்தருக்கு என் புக்கை படிக்கிறாங்கன்னா எனக்கு சந்தோஷமாக இருக்குமா இருக்காது? ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. நல்லா படிச்சேன். இன்னொரு புக்கு கூட எழுதுகிறேன், அதையும் நான் எழுதினப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன், வாங்கி படிங்க. அவர் எழுதின புக்கு ஒரே புக்கு. உலகத்தில் அதிகமாக அச்சடிக்கப்படும் புத்தகம் இந்த புத்தகம். பிரெஞ்சு நாட்டில் ராஜா சொன்னான், இந்த புத்தகம் என் ஆட்சி காலத்தில் இருக்கவே கூடாது. இந்த புத்தகத்தை எவனாவது வச்சுருந்தான்னா ரிப்போர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிவார்டு, அதை எழுச்சிருங்க அப்படின்னு கட்டளை போட்டான். ஆண்டவருக்கு மனிதனுடைய கோபம் தேவனுக்கு சிரிப்பை உண்டாக்கும். என்ன நடந்தது தெரியுமா? அந்த பிரெஞ்சு ராஜா இதை அழிக்கணும்னு சொன்னவனுடைய அதே கட்டடத்தில் பைபிள் சொசைட்டி விலைக்கு வாங்கி பிரிண்டிங் ப்ரெஸ் வச்சு பைபிள் அச்சடித்தான். அப்படி அச்சடிச்சுட்டு அவன் சொல்லும்போது இந்த புத்தகத்தை எரிச்சிருங்கடா அப்படின்னு சொல்லும்போது அவர் சிரித்தார். அப்படின்னார். நேற்று ஒரு எஸ்எம்எஸ் எனக்கு வந்தது, உயிர் எழுத்துக்களை போல சிரிக்க முடியும். அவர் சொல்றாரு, இந்த உயிரெழுத்து மாதிரி நம்ம தமிழில் சிரிக்க மாதிரி வேற எந்த லாங்குவேஜ் சிரிக்க முடியுமா? புக் எழுதுனது அவர். யூ காண்ட் ஆனர் த ஹோலி ஸ்பிரிட்
and love the Holy Spirit more than you honor the word and love this word. அதாவது Holy Spirit wrote this word. ஒரிஜினலில் 2 Timothy 3:16 எப்படி இருக்குன்னா பாசா கிராஃபே தியோனாஸ்டாஸ் அப்படின்றது. அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா ஆவியானவர் ஊதினார், அது பைபிள் ஆயிற்று. களிமண் மனிதனில் நாசியில் ஊதினார், அது ஜீவாத்மா ஆச்சு. நம்ம உயிருக்கும் பைபிளும் ஒன்று தான். The spoken word created the earth. The word became flesh. That Jesus Christ brought the salvation. And the written word. All three are having the same power. எப்படி பேசி உலகத்தை உண்டாக்குனாரோ, எப்படி இயேசு கிறிஸ்து மாம்சமாகி ரட்சிப்பை சம்பாதித்தாரோ, அதை போல எழுதப்பட்ட வார்த்தையும் அதே வல்லமை உடையதாக இருக்குது. இதை நம்ம வாசிக்கிறதுக்கு மாத்திரம் பயன்படுத்துகிறோம், சரியா? இதை வாழ்வதற்கு பயன்படுத்துகிறேன் நான். அதனால் பயங்கிறதே இல்லாமல் இருக்குது. நிறைய பேர் கேட்பாங்க, நான் ஆவியானவருக்கு விரோதமான பாவம் செய்துட்டேன்னு எனக்கு கவலையாக இருக்குது அப்படின்பாங்க. என்னைக்கு ஆவியானவருக்கு விரோதமாக பாவம் செய்துட்டே நீ கவலைப்படுறியோ அந்த பாவத்தை நீ செய்யலை. ஏன்னா ஆவியானவர் பாவத்தை கண்டித்து உணர்த்துவார். இந்த பாவம் செய்திருந்தேன்னா, உண்மையிலே செய்திருந்தேன்னா, இது செய்ததே உனக்கே தெரியாது. இது நான் செய்திருக்கேனான்னு யோசித்தேன்னா நீ செய்யலைன்னு அர்த்தம். புரியுதா? இதுதான் சுருக்கமான விளக்கம்.